நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா போல காத்துக்கொள்வதா கரங்களில் என்னை சுமந்து செல்வதா கண்மணி போல காத்துக் கொள்வதா கரங்களில் என்னை சுமந்து செல்வதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் உம்மை என்று உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நீ நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் நீர் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் பாடி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடல் சொல்லுகிறது thank you சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நன்றி என்றைக்காவது ஒரு நாள் சொல்லக்கூடாது. நமக்கு நன்மை செய்து மாத்திரம் நமக்கு நன்றி அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது. எப்பொழுதும் தினமும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரேன்னு சொல்லி thank you சொல்லுவேன். பிரைஸ். ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? thank you சொல்லுவேன் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவேன். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறீரே உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே நன்றி என்று பரலோகம் தீரம் தீடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கண்களை மூடி
கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? ஹalleluya. Let's all close our eyes and lift up our hands. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. ஹalleluya. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கரங்களை தட்டி glory எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பரலோகம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென் ஆமென் glory. சேர்ந்து பாடுவோம். பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், இயேசுவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், அந்நிய பாஷையினாலே நிரப்பிடுவார். கூப்பிடும் நேரத்தில் செவி கொடுக்கிற ஆண்டவர் அக்கினியினாலே இப்பொழுது பதில் கொடுப்பார். அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், அந்நிய பாஷையை நிரப்பிடுவார். அக்கினி அபிஷேகம் தந்திடுவார், அந்நிய பாஷையை நிரப்பிடுவார். நேரத்தில் பதில் கொடுப்பார், அக்கினியால் இன்று பதில் கொடுப்பார். நேரத்தில் செவி கொடுப்பார், அக்கினியால் இன்று பதில் கொடுப்பார். பரலோகம் திறந்திடும், கரங்களை தட்டி தேவ மகிமை இறங்கிடுதே. சத்தமாக பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எல்லாரும் சேர்ந்து பரலோகம் இறங்கிடுதே. தேவ மகிமை இறங்கிடுதே. வானங்களை இன்று திறந்திடுவார், அக்கினியை இன்று அனுப்பிடுவார். எலியாவின் தேவன் பதில் கொடுப்பார், அக்கினியினாலே பதில் கொடுப்பார். இப்பொழுது ஆண்டவர் வானங்களை திறக்கப் போகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறார். விசுவாசத்தோடு கேளுங்க. அக்கினியை அனுப்பும், அக்கினியை அனுப்பும், எங்களை நிரப்பும் என்று கேளுங்க. ஓ நன்றி. வானங்களை திறப்பார், வானங்களை என்று திறந்திடுவார். அக்கினியாய் என்று அனுப்பிடுவார். வானங்களை என்று திறந்திடுவார், அக்கினியை என்று அனுப்பிடுவார். எலியாவின் தேவன் பதில் கொடுப்பார், அக்கினியால் என்று பதில் கொடுப்பார். எலியாவின் தேவன் பதில் கொடுப்பார், அக்கினியால் என்று பதில் கொடுப்பார். பரலோகம் திறந்திடும் நேரம், கரங்களை தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், இப்பொழுது தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. இப்பொழுது நிரப்புகிறார். ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம், ஒவ்வொரு மேலும் அபிஷேகம், ஒவ்வொரு மேலும் அக்கினி. பரலோகம் திறந்திடுதே. தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் இறங்கிடுதே.
தேவமாகி இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவருடைய இரக்கம் நல்லவர், அவர் கிருபை ஊற்றப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ நன்றி. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடுதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்குவதற்காக நன்றி. அன்றைய பாஷையில் ஆவில நிரம்பி ஓ ரீமா ராகா ராபா பாபா ரீமா ராகா ராபா துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய அக்கினி இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய அக்கினி இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லவர், கர்த்தர் நல்லவர். சபையார் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்த. ஐயா, மனிதன் நல்லவன் என்று நீங்க சொல்ல வேண்டாம். மனிதன் என்றைக்கும் பொல்லாங்கு உள்ளவனாய் இருக்கிறான். ஐயா, என் தேவன் நல்லவர் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க, கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல போகிறோம். சபையார் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்தமாய் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஒரே நிமிஷம் போயர், நீங்க பாட வேண்டாம். சபையார் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி என் தேவன் நல்லவர் என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை வேற பாஷை தெரிந்தவர்களா இருக்கலாம், எளிதாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். சொல்லலாமா? சபையார் மாத்திரம் சத்தமாக நாம் பாட போகிறோம். மனிதருக்கு முன்பாய் நீங்க சத்தமிடல, உங்களை உருவாக்கின தேவனுக்கு முன்பாய் சத்தமிடுகிறீர்கள். சிருஷ்டிப்பு சிருஷ்டிகரை நோக்கி சத்தமிடுகிறது. ஐயா, ஹல்லேலூயா. பாடலாமா? சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாம் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், சத்தமாக கர்த்தர் நல்ல. இன்னும் ஒரு முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஓ நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாம் சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என் தேவன் செய்த நன்மைகள் எத்தனை என்னுடைய வாழ்க்கையில, எப்படி ஐயா நன்றி சொல்லாமல் இருப்பேன்? அதை என்ன கூடுமானால் அவள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாய் இருக்கிறது. தேவன் அருளிய சொல்ல முடியாத
ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஓ நன்றி. எப்படி ஐயா நன்றி சொல்லாமல் இருக்கு? எத்தனையோ நன்மைகளின் வாழ்க்கையில் செய்தீரே, நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோமா? அளவில்லாத அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்து வந்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்து வந்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுவோமா? மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செய்கிறே பண்ணுவோமா? ஓ நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். எல்லாம் சொல்லுவோம். அத்தனையும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே ஓ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி பாடுவோமா? நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி ஆவே நாள்தோறும் போற்றுவேன். ஓ நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி நடித்ததும் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவே எத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தீர் ஆண்டவரே நன்றி. மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த பொழுது ஆண்டவரே என்னை பாதுகாத்து வந்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ வேளைகளில் நீங்கள் காரை ஓட்டி செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்திலும் தேவன் உங்களை பாதுகாத்திருக்கின்றார். உங்கள் பிள்ளைகளை இயேசு பாதுகாக்கிறார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்த நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி என்று சொல்லுவோம். மரண பள்ளத்தாக்கிலே நடந்த பொழுது ஆண்டவரே, என் தேவன் என்னோடு வந்தீர். ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கரங்களை தட்டி சொல்லுவோமா? என் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீர் ராஜா. ஓ ரீமாரா காலாரா பாபா. ஓ என் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உன்னதமான மறைவுக்குள்ளாக எங்களை காத்துக் கொள்கிறீர். சொத்திரம் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாம் ஐயா, நன்றி இயேசுவே என்று சத்தமாக சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. நன்றி ராஜ். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்த ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு பயப்படத்தக்கவர் தான். நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தான் ஐயா. ஆனாலும் என் தேவன் எனக்கு நண்பனாக வந்தார். என் தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். என் தேவன் எனக்கு தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. ஓ நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் என்னுடைய அப்பா, நீங்க தான் என்னுடைய அம்மா, நீங்க தான் என்னுடைய நண்பன், நீங்க தான் என்னுடைய சகோதரன், நீங்க தான் என்னுடைய சகோதரி. ஆண்டவரே, தகப்பனே, உங்களை அப்பான்னு கூப்பிட ஆசை. சொல்லுவோமா? ஓ நன்றி. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? சத்தமா பாடுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அப்பான்னு ஆண்டவரை கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய அம்மா. ஆண்டவரே, எங்களை இன்றைக்கும் தோளில் சுமக்கிற ஆண்டவர், உமக்கு நன்றி. கருவில் என்னை சுமந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? பாடுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? பாடுவோம். உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? சொல்லுவோம். சுமந்ததனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கருவில் என்று சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். சொல்லுங்க glory. கருவில் சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். தோளின் மேல் சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். பாடுவோம்.
தங்குவத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். சத்தமாக என்ன நன்றி அப்பானே உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். கரங்களை தட்டி உம்மை கூப்பிடுவேன். நன்றி உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுங்க. அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைச்சத பார்த்தா உங்க அம்மா சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். Glory. கண்ணீரை துடைச்சத பார்த்தா உங்க அம்மான்னு கூப்பிடுவேன். விண்ணப்பத்தை கேட்கற பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். பாடுவோம். நன்றி இரக்கத்தை இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு கரங்களை தட்டி சொல்லுவோமா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். சத்தமாக உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஓ நன்றி. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அம்மான்னு அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். கரங்களை தட்டி இயேசுவே உம்மை அப்பான்னு கூப்பிடுகிறோம். அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடுகிறோம். ஆண்டவரே நீங்க தான் எங்க அப்பா. நீங்க தான் எங்க அம்மாவா இருக்கிறீங்க. நீங்க தான் எங்க நண்பனா இருக்கிறீங்க. ஆண்டவரே கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பாடுங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. எங்க அப்பா எங்களை கூப்பிட வைத்தீரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ராஜா. கண்ணீரோடு நாங்கள் இருந்த பொழுதெல்லாம் எங்களுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர். ஒரு தாயை போல எங்களுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பனை போல இன்றைக்கும் எங்களை தோளிலே சுமந்து வந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. எத்தனையோ நேரத்தில் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய ஆண்டவர் தேடி வந்தார். நாம் ஆண்டவரை தேடி போகவில்லை. தேவன் நம்மை தேடி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த ஆண்டவருக்கு ஒரு பலத்த கரஓசை எழுப்பலாமா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும். ஓ நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் அலைந்தோம் ஆண்டவரே. என் இயேசு எங்களை தேடி வந்து இந்த ஆராதனை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோமா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த நேசரே உமக்கு நன்றி. கரங்களை 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு முன்பாக நீ கரத்தை உயர்த்தவில்லை ஐயா. உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு முன்பாக கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஓ நன்றி. ஓ நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்தீர். சொல்லுவோமா.
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்தியா, நிழலாய் மாறிவிட்டீ. சொல்லுவோமா? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, சத்தத்தை உயர்த்தி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நன்றி. ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத நேசர், மறவாத நேசர், மாறாத தெய்வம், மகிமைக்கு பாத்திரரே. எல்லாம் பாடுவோமா? மறவாத நேசர், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பாடுவோமா? சத்தத்தை உயர்த்தி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹalleluya. தாழ்மையில் இருந்தே தயவாயிர நினைவு கூர்ந்தீரையா. ஸ்தோத்திரம். மனுஷனை நினைப்பதற்கும் அவனை ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நாம எம்மாத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாய் நாம் எம்மாத்திரம். ஹalleluya. தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்தார் அல்லவா, கரம் பிடித்து அழைத்தார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு முறை நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமா? சத்தமாக நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தாவே நன்றி என்று சொல்லுங்க. இந்த காலை வேளையில் எங்களை அழைத்து வந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளை கூட்டத்தை பரிசுத்த ஆவியாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி இந்த கோரஸை பாடி நாம் அந்த ஆராதனையை முடிக்கப் போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? ஹalleluya. ஓ நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாம் கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி இன்றைக்கு இந்த ஆராதனையை எங்களுக்குள்ளே உம்முடைய சித்தம் போல நடத்தி செல்லுங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே ஹalleluya ஆவியானவரே நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே ஓ ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஹalleluya ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் கர்த்தரையே நோக்கிடும் கற்றுத்தாரும் ஆவியானவரே காலை வேளைகளில் கவலைகளை மறக்க கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கிடும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆவியானவரே ஆவியானவரே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே கரங்களை அசைத்து ஆவியானவரே எல்லாரும் கரங்களை அசைத்து ஆவியானவரே ஆவியானவரே இந்த இடத்தில் அசைவாடுகிறீர் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கரங்களை தட்டுங்க ஓ உமக்கு நன்றி ராஜா ஆவியானுடைய கரத்துக்குள்ளாக இந்த ஆராதனையையும் இந்த இடத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதிலிருந்து முழு கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் இருதயங்களிலே இன்றைக்கு நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நமக்கு கண்டு கொள்வோம் பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையில் மிகுந்த உற்சாகத்தோடு கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த கூட்டங்களை குறித்து அறிவிப்பு கொடுத்த போது இதில் ஒரு மிஷனரி ஊழியத்தை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பேசப்படும் என்று சொன்ன போதிலும் நீங்கள் திரளாக வந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 41 ஆண்டுகளின் ஊழியத்தில் நான் ப்ரமோஷன் மீட்டிங் நடத்துகிறதில்லை. ஆனாலும் இங்கே உள்ள அருமையான சகோதரர்களுக்குள்ளே ஆண்டவர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஆண்டவரிடத்தில் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல. அது இந்துக்கள் செய்கிறார்கள், முஸ்லீம்கள் செய்கிறார்கள். ஏன் கோயிலுக்கு போகிறார்கள் என்று கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு அதை கேட்டால் தருவார், இதை கேட்டால் தருவார், இதை கேட்டால் தருவார் என்று சொல்லுகிற எண்ணங்களோடு மற்ற ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வாழக்கூடாது, மெஞ்ஞானிகளாய் வாழ வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் 3 தரமான மக்கள் உண்டு. அதுவும் ஆலயத்துக்கும் வருவார்கள். சிலர் அஞ்ஞானிகளைப் போல வாழ்வார்கள். அஞ்ஞானிகள் என்றால் தேவனை அறியாதவர்கள். மெஞ்ஞானிகள் என்றால் தேவனை அறிந்தவர்கள். சிலர் விஞ்ஞானிகளாக வருவார்கள். கேட்ட பிரசங்கத்தை கூறு போட்டு
அதை அனலைஸ் பண்ணி அதை பயாப்சி பண்ணி இதில் என்ன இருக்குது ஏது இல்லை என்று சொல்லி விஞ்ஞானிகளாக வருவார்கள். ஆக மெஞ்ஞானியாக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் மனம் திரும்பும் போது அவருடைய சரீரமாகிய சரீரத்திலே ஒரு அவயவமாக இணைக்கிறார். God inducts us as a member of a body. நீங்கள் ஒரு சரீரம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையிலே நீங்கள் அங்கமாகிறது இல்லை. 1 கொரிந்தியர் 12:13 வாசித்தீர்கள் என்றால் ஒரு வார்த்தை தெரியும். யூதராயினும் கிரேக்கராயினும் சுதந்திரராயினும் அடிமைகளாயினும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் வரும்போது அவருடைய சரீரத்திற்குள்ளாகிற ஞானஸ்நானத்தினாலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகினால இந்த சரீரத்தில் தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எல்லா அவயவங்களையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது கையானாலும் சரி, விரலானாலும் சரி, அது தலைமயிரானாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அப்படித்தானே? ஆமாம். நேற்று நாங்கள் ராத்திரி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தர் தலையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவருக்கு முடி இல்லை, இவருக்கு முடி இருக்குது, இவர் முடி வளர்க்குறதுக்கு ட்ரீட் பண்ணுறார், இவர் மருந்து போடுறார் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு கூட அவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கு தான் பயங்கரமான ஷாம்பு, இதுக்கு தான் பயங்கரமான ஆயில், இதுக்கு தான் இது தான் நான் பிரசங்கி, நான் மிஷினரி, வீட்டை விட்டு காட்டுகளெல்லாம் சுற்றி திரிகிற ஆள் தானாலும் எங்கே போனாலும் நான் என்ன எடுக்கிறேனோ இல்லை இதை எடுக்கிற மறக்கிறதில்ல. இதுதான் இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். நம்முடைய நேரத்தை சாப்பிடுது, நம்முடைய கவனத்தை இழுக்கிறது. அதுக்கு பாதுகாப்பு. 4 முடி கீழே விழுந்துட்டுனா ஐயோ முடி போயிட்டேன்னு சொல்லி 25,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்றவர்களும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Somehow we are all attracted to every part of the body. எப்படியோ ஒவ்வொரு அவயவமாக அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்வதல்ல. it starts a new responsibility. நமக்கு ஒரு பொறுப்பு ஆரம்பிக்கிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் ஒரு வசனம் அழகாக பவுல் எழுதுகிறார். நமக்கு 4வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராது. அதாவது என்ன அர்த்தம்? எல்லா அவயவத்துக்கும் தொழில் இருக்கு. Every member has got some work. நல்லா கவனிங்க. நான் ஏதோ கிறிஸ்துவிடத்தில் வந்தேன், பரலோகம் போகணும் அப்படிங்கிறது மாத்திரம், இயேசுவிடத்தில் வந்தேன் எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்றது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்குமானால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கணும்? ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பாஸ்டர் 10 நிமிஷம் உங்களை தண்ணிக்குள்ள வச்சா போதும், மேலே போயிருவீங்க. பரலோகம் போறதுங்கிறது மாத்திரம்தான் நமக்கு தேவன் காண்பிக்கிற வழி அல்ல. மாறாக நாம் ஒரு சரீரத்தின் அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக every Christian has got a responsibility. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு தொழில் இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர்னு சொன்னாதான் நமக்கு தொழில்னுட்டு சபைக்குள்ள. அதனால தான் எல்லாரும் பாஸ்டராக விரும்புறாங்க. லிசன், அது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாருக்கும் தொழில் இருக்கிறது. பாஸ்டர்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையா இருக்கலாம். என்னை கேட்டா பாஸ்டருங்கிற பேரே கொஞ்சம் டவுட்ஃபுல் நேம் தான், சாரி. அதனால தான் நீ யாராவது பாஸ்டர்னு கூப்பிட்டாங்கன்னா நான் கெட்ட வார்த்தை சொல்றீங்களே ஏன்னு சொல்லுவேன். நல்லா கவனிங்க. Everybody has got a job. Everybody has got a job. ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை உணர்ந்து விட்டோம் என்றால் நாம் சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ மாட்டோம். நல்லா கவனிங்க. ஆகையினால ஆண்டவர் என்னை எந்தக்கு தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டிய அவசியம் உண்டு. Why God has chosen me? ஏன் தேவன் என்னை தெரிந்து கொண்டார்? என்ன காரியமாக இணைத்திருக்கிறார்? என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டால்
வாழ்க்கை மாத்திரமல்ல, உலகமே மாறிவிடும் என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும், even a small child inducted into the body has got a job. சின்ன பிள்ளையும் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால் அவர்களுக்கும் ஒரு தொழில் உண்டு. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆதியாகம காலத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் இல்லை. நியாயப்பிரமாணத்தை தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அது வரைக்கும் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. ஆபிரகாமுக்கு வேத புஸ்தகம் கிடையாது, ஈசாக்குக்கு கிடையாது, யாக்கோபுக்கு கிடையாது, யோசேப்புக்கு கிடையாது, நோவாவுக்கு கிடையாது. ஒரு வெளிப்பாடும் பூரணமானது கிடையாது. ஆண்டவரை குறித்து கொஞ்சம் அறிந்திருந்தார்கள். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, உலகத்தை அழிக்க போறேன், உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு போட் செய். ஆனால் என் வேதம் மாத்திரமல்ல, சத்திய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்ட யாசேர் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை சமீபத்தில் கண்டுபிடித்தார்கள். அந்த யாசேர் புஸ்தகத்தில் நோவா குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 120 வருடங்கள் அவன் பிரசங்கம் பண்ணினான். அதனால தான் பேதுரு எழுதும், நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினவனாகிய நோவா. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லல, நீ போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுப்பா, எல்லாரும் அழியக்கூடாதுன்னு சொன்னாரா? நோ. ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்ன? உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போறேன், நீ நீதியா இருந்ததுனால உன்னையும் உன் பிள்ளைகளையும் காப்பாற்ற போறேன், ஒரு பேழையை செய், உன் கூட ஊரும் பிராணிகளையும் பறவை இனங்களையும் சேர்த்துக்கொள். அவ்வளவுதான் அவளுக்கு. பட் he goes extra mile. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம், ஆண்டவரை புரிந்து கொள்வோம். நம்முடைய பொறுப்புக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரம் கீழ்ப்படியவில்லை அவர்கள். வசனம் எழுதப்பட்டதில்லை, கல்வாரி சிநேகம் அவர்களுக்கு தெரியாது, உலகத்தை குறித்த அறிவு கிடையாது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற உலகம், இன்டர்நெட்டுக்குள்ள போனேன்னா எல்லா உலகத்துக்குள்ளும் போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போது ஒன்னை காப்பாற்ற போறேன்னு சொன்னா தேவ எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் எல்லாருக்கும் போய் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணானா. ஆபிரகாமை குறித்து சொல்கிறேன். நான் அன்றைக்கு சொன்னேன் பிரசங்கத்தில், வராதவர்களுக்காக சொல்கிறேன். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, சோதோமையும் கொமோராவையும் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லவும் இல்லை, எதிர்பார்க்கவும் சொல்லவும் இல்லை. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி கம் டு எ பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தார் அழைப்பீரோ, 45 இருந்த அழைப்பீரோ, 40 இருந்த அழைப்பீரோ என்று கெஞ்சி கொண்டு நிற்கிறான். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, பார்வோன் அவனுக்கு கொண்டு கூட்டி எனக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லு. இவ்வளவுதான். தட்ஸ் ஆல் எக்ஸ்பெக்டட். சொப்பனம் பார்த்தம்பா, அர்த்தம் சொல்லு. 7 நல்ல மாடு வந்துச்சு, 7 சப்பட்ட மாடு வந்துச்சு, 7 நல்ல கதிர்கள் வந்தது, 7 என்னப்பா எனக்கு அர்த்தம் சொல்லு. அவனுக்கு வெறும் அர்த்தம் தான் சொல்லணும். 7 வருஷம் பஞ்சம் வருது, 7 வருஷம் நல்ல விளைய போகுது, 7 வருஷம் பஞ்சம் வருது, இவ்வளவுதான் சொல்லணும். தட்ஸ் ஆல். ஆனால் அப்படி நிறுத்தலை. இந்த உலகம் காக்கப்படுறதுக்கு இந்த 7 பரிபூரண வருஷங்களில் சேர்த்து வச்சு 7 பஞ்ச காலத்தில் உபயோகப்படுத்துங்கிற ஒரு திட்டத்தையும் கொடுத்து விட்டான். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருத்தன் 1 மைல் வர சொன்னா எத்தனை மைல் நடக்கணும்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி கேளுங்க. நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற ஆள் முதல்ல சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிங்க. நீங்கள் 2வது மைலாக போகிறது என்ன? வாட் இஸ் யுவர் செகண்ட் மைல் சார்? வாட் இஸ் யுவர் செகண்ட் மைல்? ஐ எம் வில்லிங் டு கோ த ஃபர்ஸ்ட் மைல். ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுவேன், காணிக்க கொடுத்துருவேன், ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா கொடுத்துருவேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் மைல். ஆம் ஐ கோயிங் எ செகண்ட் மைல்? நோவா செகண்ட் மைல் போனாரு, ஆபிரகாம் செகண்ட் மைல் போனாரு, யோசேப்பு செகண்ட் மைல் போனார். இயேசு சொன்ன மலை பிரசங்கம் தான் நமக்கு கிங்டம் பிரின்சிபிள், ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணத்தில் என்னது? ஒருத்தன் 1 மைல் கூப்பிட்டா நம்ம லேசா இருக்கிறது மாட்டோம். அதுல கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திற, அது நமக்கு தெரியும். அதுவும் அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள இன்னொன்னு இருக்குது.
நமக்கு இது பாதி மட்டும் நமக்கு டேஸ்டானது மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் ஒதுக்குற மாதிரி ஒதுக்கவே கூடாது. வேதத்தில் ராஜரீக பிரமாணம், த கிங்டம் பிரின்சிபிள்ஸ், தேவ ராஜ்யத்தை எப்படி ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார் என்பதை குறித்த தெளிவு இருக்கணும். அப்ப நான் 2வது மைல் நடக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கிறாரு. ஆனாலும் என்னை நேசித்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி தான் நான் ஒரு பாட்டு எழுதினேன். இந்த பாடலுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இது முன்னாடியாக சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கு சொன்னேன் பிரசங்கத்தில், வராதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரே வாரத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்த ஒரு தங்கச்சி தன் கணவனை, தன்னுடைய மூத்த பிள்ளையை, தன்னுடைய இளைய பிள்ளையை கல்லறையில் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 3 பேரும் ஒரு வாரத்துக்குள் இறந்தார்கள். முதல்ல மூத்த பையன் இருந்தான், 3 நாள் கழிச்சு 4வது பையன் இருந்தான், அடுத்த 3 நாள் கழிச்சு கணவன் இறந்துட்டார். அவளே என்னை பார்க்க வந்தாள். ஜனவரி மாதத்தில் பார்க்க வந்து, அண்ணே ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னா. என்னம்மான்னு சொன்னேன். அவர் நவம்பர் 21ஆம் தேதி இறந்தார். ஆனால் மார்ச் மாதமே சொல்லிட்டாரு, நான் நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் தான் உனக்கு புருஷனாக இருப்பேன், 21ஆம் தேதி நான் ஆண்டோட்ட போயிடுவேன்னு சொன்னார். கரெக்டாக 21ஆம் தேதி போயிட்டார். ஆனால் போகமுனால என் கையை பிடிச்சி ஒரு பொருத்தனை வாங்கினார். நான் போயிட்டாலும் நீயும் பிள்ளைங்களும் உத்தமமாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி. அந்த காரியம் என்னை அசைச்சதுனால நான் என் ரூமில் போய் முழங்கால் போட்டு நான் ஒரு பாடம் எழுதினேன். என் ஜீவனானாலும் என் சாவானாலும் பின்பற்றுவேன், என் ஜீவனானாலும் சாவானாலும் நான் பின்பற்றுவேன். அவள் சொல்லும்போது நானும் சொல்வான் ஆண்டவரே. ஆனால் அப்படி யோசிக்கும்போது என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை நேசிச்சிங்களே. அதனால என்கிட்ட என்ன நன்மை? மரம் செத்து போச்சுன்னா ஃபர்னிச்சர் செய்யலாம், மாடு செத்து போச்சுன்னா சுகர் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் சுகரை க்ளீன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் கையை பிடிச்சிக்கலுங்க, நீங்கள் செத்து போனால் என்ன செய்யுது? வாட் இஸ் த யூஸ்? ஒரு மனுஷன் இப்படி ஒரு டிராக்ட் எழுதினார். மனுஷனை லேபரட்டரியில் போட்டு இவனில் இருக்கிற 96 தத்துவங்களையும் பிரித்தா. அதாவது we are having 96 எலிமெண்ட்ஸ், சிலிக்கான், கார்பன், மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படிங்கிற அந்த எலிமெண்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு மனுஷனை பிரித்தா, மனுஷன் இதெல்லாம் செலவெல்லாம் போக தேர்றது ₹1.50. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் விலையே ₹1.50 தான். ஒரு நன்மையும் கிடையாது. இவனை ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய செல்லகுமாரனையே தந்தா. ஐ ஒர்த் நத்திங். ₹1.50 அதுதான் நம்ம விலை, இன்னைக்கு விலை. ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், ஒரு 2 கை இல்லாதவன் ஒரு பெரிய பாத்திரத்தை மாற்றிட்டு வந்தான். என் முன்னால் இருந்தவங்க ₹5 காயினை டொங்குன்னு போட்டாங்க. அவன் நான் எடுத்துக்க, எனக்கு விளங்கலை. டேக் இட் பேக். பெங்காலில் நடந்தது சொல்கிறேன், கராக்பூர்னு ஒரு இடத்துல நடந்தது சொல்கிறேன். 2 கையும் அவனுக்கு இப்படி ஒரு பாத்திரம் போட்டிருந்தான். அந்த அம்மா பார்தான் பார்த்து ஒரு ₹5 காயினை டொங்குன்னு போட்டுச்சு. டேக் இட் பேக், லேலிஜேனா. அந்த அம்மா முழிச்சுது. இந்த ₹5 வச்சுட்டு ஒரு டீ கூட குடிக்க முடியாது தெரியுமா உனக்கு? என்னமோ பெருசாக கொடுத்துட்டேன்னு டொங்குன்னு போடுறிய அப்படின்னு சொல்லிட்டேன். பிச்சைக்காரனே வாங்க மாட்டேங்கிறான். நமக்கு ₹1 நம்மகிட்ட பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். ₹1.50 பிச்சைக்காரன் கூட. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசித்தீங்க ஆண்டவரே. என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதைத்தான் நான் அந்த பாடலில் பாட விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் வரும், அவங்க போடுவாங்க. நான் பாடுகிறேன்னு ஒரு தடவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் ஜீவனானாலும் என்ன பாடுறீங்களோ இல்லையோ, முதல் 2 லைனையாயிலும் நீங்கள் பாடிவிடும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும்
பின்ன நேசித்தீர் என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். பாடலாமா எல்லாருமாக? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பற்றுவே, என் ஜீவன். ஆண்டவர் என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன். God looks for. அருமையான சகோதரன் குணசேகரன் சொன்னார், குணசீலன் சொன்னார், ஆண்டவர் நம்ம தேடி வந்தார். முதல்ல ரட்சிக்க வந்தார், ரட்சித்த பிறகும் தேடிக்கிட்டே இருந்தான்னு என்ன அர்த்தம்? ஹலோ, ரட்சிக்க தேடி வந்தார், ரட்சித்த பிறகும் தேடிக்கிட்டே இருக்கன்னா ஏதோ இன்னொரு ஃபர்தர் ஃபர்தர் ஃபர்தர். என்னது? முதல்ல திறப்பில் நிற்கிறதற்கு என்னை தேடுகிறார். இரண்டாவது, ஒரு பரிசுத்த கூட்டமாக நான் நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நல்லா கவனிங்க. மூணாவது, நான் அவருக்காக பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். சொல்ல வேண்டும், அவருடைய கல்வாரி அன்பை என்று சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நான்காவது, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஐந்தாவது, அவருக்காக ஏங்குகிற ஏக்கம், அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு ஏக்கத்தை வாஞ்சிக்கிறார். இதையெல்லாம் மனசுல கொண்டுதான் நான் அந்த பாடலை எழுதினேன். திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. அதுக்கு தான் ஜெப ஆவி ஊத்துனீங்க ஆண்டவரே. நான் என்னமோ பிச்சைக்கார மாதிரி அதுக்கு ஆர்வம் இதுதான் கேட்டுங்க. நீர் ஊத்துனது தேசம் அழியக்கூடாது. நான் போன வாரம் சுவிட்சர்லாண்டுக்கு போயிருந்தேன். அங்கே 1417 வருஷத்தில் பிறந்து 1487 வருஷத்தில் மரித்து போன ஒரு சகோதரனை, அவர் பிறந்த வீட்டை இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. அவர் ஜெபித்த இடத்தை போய் பார்க்க போயிருந்தேன். சார்னன் என்கிற இடத்துல அவர் ஜெபித்த இடம் இருக்குது. அவருடைய பேர் பிரதர் கிளவுஸ். பிரதர் கிளவுஸ் குடும்பஸ்தனாக இருக்கும்போது ஆண்டவர் அவர் சொன்னாராம், நீ குடும்பத்துக்கு சம்பாதிச்சதெல்லாம் போதும், உனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு மனைவி பார்த்துக்கிடுவா, நான் பார்த்துக்கிடுறேன். நீ ஃபார்மர் தான். அவர் ஃபார்மர் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் பாலிட்டிஷியனாக எல்லாருக்கும் நீதி செய்கிற மனுஷனாக இருந்தார். நீ போய் ஜெபம் பண்ணானோடனே அவர் தன் வீட்டில் இருந்து கீழே ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கே ஒரு சின்ன நதி போகுது, அங்கே உட்காந்து 10 வருஷம் புசிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாராம். நல்லா கவனிங்க. ஐ பீன் டு தட் பிளேஸ் லாஸ்ட் வீக். 70 வயசில் 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் 10 வருஷம் ஒன்றும் புசிக்காமல் சாப்பிட்டார். அன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் என்று தான் சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர்லாம் வரல, ப்ராட்டஸ்டன்ஸ் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் ஜெபம் குடும்பஸ்தனை ஆண்டவர் பிரித்து போய் அங்கே ஜெபம் பண்ண சொன்னாராம். அப்படி ஜெபம் பண்ணும்போது போப் கேள்விப்பட்டு, போப் வந்து, எப்பா நீ கிளவுஸ் நீ ஜெபம் பண்ணுறது நல்லதுதான், நீ கொஞ்சம் ரொட்டி சாப்பிடுன்னு ரொட்டி சாப்பிட்றது கொடுத்தாராம். போப் சொல்லிட்டாருன்னு சொல்லி கொடுத்த உடனே வாமிட் பண்ணிட்டார், உள்ளே போக மாட்டேன்ட்டு. 10 இயர்ஸ் இட் வாஸ் அ மிராக்கிள்னு எழுதியிருக்கிறார்கள் அங்கே. அந்த மனுஷன் சுவிட்சர்லாண்டுக்கு விரோதமாக படைகள் வந்தபோது போய் நின்று ஜெபம் பண்ணாராம். படைகள் உள்ளவே வரலாம். அதை அங்கே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. He is the one
who kept Switzerland without a war. உங்களுக்கு தெரியும், முதலாவது உலக யுத்தத்திலையும் ரெண்டாவது உலக யுத்தத்திலையும் சுவிட்சர்லாந்து தேசம் மாத்திரம்தான் யுத்தத்திலேயே பங்கு பெறாத ஒரு தேசம். Somebody prayed and God kept the land. நம்மையும் அதுக்கு தான் வச்சிருக்காரு. தேசம் அழியாத போது. ஜப்பானில் சுனாமி வரப்போகுதுன்னு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். அது முடியும் வந்துட்டுன்னு டிவியில் போட்டு காட்டுற ஆட்கள் நம்ம ஆட்கள். ஜப்பானில் மட்டுமா சுனாமி வரும், எல்லா இடத்துலையும் வரும்னு எழுதியிருக்கு. நம்ம ஆளுங்க செத்து போனான்னா யோனா மாதிரி தான், சாவ மாட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள். ஆனால் காக்கிறதுக்கு தான் தேவன் எழுப்பினார். அதனால தான் திறப்பில் நிற்க தவறினேன். ஜெப ஆவி அதுக்கு தான் ஊற்றினீங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக வாழ்றது தான் பரிசுத்தாவி தந்தீங்க ஆண்டவரே. உண்மை சொல்கிறது தான் உற்சாக ஆவி தந்தீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு விரிஞ்சு வாழ்கிறது தான் உன்னத ஆவியை தந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை எதிர்பார்க்கறதுக்கு தான் கிருபையின் ஆவியை தந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா என்னோடு கூட சேர்ந்து? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் நாளும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, மாந்தர்காய் முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, நித்தமும் பணி செய்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாரும் பாடலாம். என் ஜீவன் சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் உலகின் மாயை
வலையில் வீழ்ந்தேன் தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன் தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, வெறுத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்தி, கிருபையின் ஆவி கிட்டிட செய்தி, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, நீ இளைஞனா இருந்த போது நீயே உன் அறையை கட்டிக்கிட்ட, உனக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போன. நீ முதிர் வயதான ஆகணும் போது வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு எனக்கு கிருபைதாரன்னு கேட்கல. ஆமாம் ஆண்டவரை, இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போகிறான்னா கொஞ்சம் கிருபை வேணும், என்னை இழுத்துட்டு போகிறான்னா கொஞ்சம் பலன் வேணும், கொஞ்சம் அப்படி கேட்கல. உடனே நம்மளே மாதிரி தான் பேதுரு, இவன் காரியம் என்ன, என்னை மட்டும் பற்றி சொன்னிட்டீர, இவனை பற்றி சொல்லும். நமக்கு எப்பவும் இவன் காரியம் என்னதான் முக்கியம். ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போனானுங்க. ஆத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் ஜெபம் பண்ணா. இவன்கிட்ட ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் இறங்கி வந்து கேட்டார் முதல்ல, எப்போ உனக்கு என்னப்பா வேணும்? அவன் என்ன கேட்டான்? டேய் உங்ககிட்ட தான்டா முதல்ல வந்தேன், அவன் என்ன கேட்டான்னு தெரியல, சரி அவன்கிட்ட கேட்டு வரோம், அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்தார், இவங்கிட்ட அவன் என்ன கேட்டான்? உடனே அவங்க இன்னும் கேட்கலப்பா, சரி இவன் என்ன சொன்னான்? ரெண்டாவது ஆள், அவன் என்ன கேட்டாலும் எனக்கு 2 பங்கு வச்சான் வெயிட்டு. அவன் 5 ஏக்கர் கேட்டால் எனக்கு 10 ஏக்கர், அவன் 1 வீடு கேட்டால் எனக்கு 2 வீடு, அவன் 1 கார் கேட்டால் எனக்கு 2 கார், அவன் அப்படி கேட்டால் எல்லாமே டபுள். இவருங்க வந்தார். ஆண்டவர் வந்து, எப்பா அவன் சொல்லிட்டான்ப்பா, இப்போ சொல்லி என்ன கேட்டான்? நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு 2. இவன் பார்த்தான், இது ஆபத்தான கார், ஒரு கண்ணு போகட்டும் ஆண்டவரே. நம்ம பிரச்சனைகளே இப்படித்தான். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறாங்கிறது தான் நமக்கு பெருசு. அந்த சபை என்ன செய்யுது, இந்த சபை இப்படியே கெட்டோம். நல்லா கவனிங்க. இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறான். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீ? ஆண்டவர் என்ன சொன்னது? அவன் நான் வர்றதை விட்டுக்கு உயிரோடு இருந்தால் உனக்கு என்னடா? அப்படி தான் பேசியிருக்கணும். அது அப்படி தான் சாதாரண பேர பேசல. நான் வர்றது வரைக்கும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. இஃப் ஐ ஃபாலோ காட், நான் தேவனை பின்பற்றுவேன் என்றால் நான் ஒரு காரியம் சொல்வேன். தாவீது சொன்னா, உற்சாகாவி என்னை தாங்கும்படி செய்யுங்க,
அப்போ பாதகர்களுக்கு உடைய வழியை போதி வைப்பேன், பாவிகள் உன்னிடத்தில் மனம் திரும்புவார்கள். என் கூட ஒரு தம்பி ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான். ஒரு ஆதிவாசி சைடில், நாங்கள் கொஞ்சம் 5% தான் ஆதிவாசி மக்கள் ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் அவன் அங்கே ஊழியம் செய்தான். ரத்தமாக கட்டுவான், பக்கெட்டாக கட்டுவான், பாதி பக்கெட் கட்டுவான். அப்படியே ரத்தம் அப்படியே வாந்தி வரும். கூட இருந்த பையன் பயந்துட்டான், வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து விட்டான். நாங்கள் அவனை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அன்கான்சியஸ் ஆயிடுவான். அன்கான்சியஸ் ஆனான்னா நல்லா கவனிங்க, நான் என்ன மேன்மைப்படுத்தலை, நான் அந்த தம்பி மேன்மைப்படுத்தலை, நடந்ததை சொல்கிறேன். அன்கான்சியஸ் ஆகிட்டான்னா அப்படியே மோஷன்லாம் போகும், டாய்லெட் போகும், அன்கான்சியஸ் ஆயிடுவான். இந்த கைகள் அநேக நாட்கள் அவனுடைய டாய்லெட்டை கையால் கழுவிட்டுருக்குது. I praise God for that opportunity. நிறைய நாட்கள். ஏன்னா என் கூட இந்த சிஸ்டர்ஸ் செய்ய சொல்ல முடியாது. நான் ஒருத்தன் தான் ஆணாக இருந்தேன், மற்றவங்கெல்லாம் பெண்களாக இருந்தாங்க. அவங்கள யாரையும் பார்க்காம நான் கழுவிடணும். 3 நாள் அன்கான்சியஸாக இருப்பான். இப்படிலாம் செய்த பிறகு திடீர்னு பார்த்தா படுக்கையிலேருந்து காணாமல் போயிடுவான். எந்திரிச்சா ரத்தமாக எங்கேயாவது போய் ஒரு டிராக்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பான். டே என்னடா, நேற்று தாண்டா சாகு கிடந்த, நேத்தாண்டா உயிர் போகிற மாதிரி இருந்தேன். அண்ணே அண்ணே, ஆண்டவர் என்னை இங்கே அனுப்புனது காரணம் அறியாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது தானே. சாக முன்னால் கொஞ்சம் பேருக்கு சொல்லிடலான்னு சொல்லி தானே வந்தேன். How many times I have to pull him down. மிஷினரி வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. நான் திருமணமான புதுசில் என் மனைவிக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஒரு ஹிந்தி வார்த்தையும் தெரியாது. நல்லா கவனிங்க. அவட்ட நான் போயிட்டு வரமான்னு சொல்லுவேன். அவள் என்கிட்ட கேட்க மாட்டா என்னைக்கு வருவீங்கன்ட்டு, எனக்கு தெரியாது. இல்லை, யாரை இன்விடேஷன் பண்ணி அவன் கூப்பிட்டாங்க. இன்னும் நான் ஒரு கிராமத்துக்கு போவேன், ஒருத்தருக்கும் இயேசுவை ஒரு தடவையும் யாரும் சொன்னதில்லைன்னு சொன்னோடனே இந்த கிராமத்தில் சொல்லிவிட்டு அங்கே ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு அவங்களுக்கு ராத்திரி கூட்டம் நடத்திட்டு அடுத்த கிராமத்துக்கு போவேன். இப்படியே போயிட்டே இருந்துருவேன். திடீர்னு தான் ஞாபகம் வரும், வீட்டில் ஒரு மனைவி இருக்கான்னுட்டு. How many days? ஒரு பெரிய உலகம் இருக்கையா. பீகாரில் 45,000 கிராமம் இருக்குது. இப்போ 12,000 கிராமத்தில் தான் யாரோ ஒருத்தர் விசுவாசியாக இருக்காங்க. மீதி 33,000 ஒரு வாடை இல்லாத கிராமம் இருக்கு. நெவர். அதனால தான் ஓடி 41 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலை. அட் அ சிங்கிள் டே. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஐ நெவர் ஹேட் அ ஹாலிடே. நெவர் ஹேட் அ ஹாலிடே. என் குடும்பத்தோடையும் போனதில்லை. போனால் நாங்கள் கூட்டம் இருக்கும், அதில் நான் ட்ராவல் பண்ணிடுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அறியப்படாதவங்க ஏராளமாக இருக்காங்க. அதனால் ஒரே ஒரு கவியை மட்டும் மறுபடி பாட போகிறோம். சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம். அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கள்ளனையும் மாற்றும் இந்த, ஆனால் அவங்க கல்லனைன்னு போட்டிருக்காங்க. சிலர் கல் மாதிரி இருக்கான, அவனையும் மாற்றுறது. தப்பு விழுந்தாலும் அதுலேயும் ஆசீர்வாதம் இருக்குது. நேற்று தான் என் கூட இருந்த வாலிப பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலவம் போக முடியுமா? முங்குன்னு ஒன்று பாவம் போயிடுமா? அப்படி தானே எல்லாம் கேட்குறான். கல்லன் அவன் கள்ளன் அல்ல, கல்லன். அதனால் கள்ளனையும் மாற்றும் அந்த கவியை மாத்திரம் பாடி நான் அடுத்த காரியத்துக்கு போகலாம். சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, உற்சாக ஆவி தாங்கிட செய்தி. ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்று. வலது கையை உயர்த்தி பாடலாமா? சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன்
கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை உற்சாக ஆவி தாங்கிட செய்தி உற்சாக ஆவி தாங்கிட செய்தி ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. இப்போ நீங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்க பார்க்க போறீங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்க்க முன்னால ஒரு வார்த்தை சொல்லணும். என்றைக்கோ மிஷினரிகள் வந்தார்கள் 200-250 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று சொல்லி அந்த மிஷினரிகளின் கண்ணீரின் ஜெபம், அவருடைய பாடுகள், அவர்கள் உண்டாக்கி வைத்த கல்வி நிலையங்களிலே நன்மைகளை அனுபவிக்கிறவர்கள் நாம். ஆனால் அது அன்றைக்கே நின்றுவிடக்கூடாது, அது தொடர வேண்டும். அந்த மிஷினரி சகாப்தம் தொடர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உணர்த்து வைக்கும்படியான ஒரு வீடியோ. நம்முடைய பண்டைய மிஷினரிகள் என்ன செய்தார்கள், அதே பொறுப்பு நமக்கும் உண்டு என்பதை உணர்த்து வைக்கும்படியான ஒரு காரியத்தை நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மயிலாடியில் ரிங்கல் தௌபேங்கிற ஒரு ஜெர்மானிய மிஷினரி வந்து அவர் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலை. நீங்கள் அவருடைய புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கிராமத்தில் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு போலியோவினால் நடக்க முடியாத ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பக்கமாக தவுண்டு வந்தவுடனே இவர் தூக்கி மடியில் தான் வச்சாராம். அந்த பிள்ளை நடந்துட்டான். இன்னைக்கு பிரசங்கியார்கள்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, தூக்கி மடியில் தான் வச்சாராம். இது சரித்திரம், இது சரித்திரம். அப்படிப்பட்ட தியாகமுள்ள இந்த மிஷினரி ரிங்கல் தோவே மிகுந்த கனத்த இருதயத்தோடு தான் தன்னுடைய நாட்டுக்கு போனார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த கனிகள் கிடைக்கல. நல்லா கவனிங்க. அதோனிராம் ஜட்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷினரி இந்தியாவுக்கு தான் பாரம் கொண்டு அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டன் என்கிற பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வந்தார் கப்பலில். அன்னைக்கு ஃப்ளைட் கிடையாது, கப்பலில் வந்தார். இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் அவரை உள்ளே விட மாட்டேன்ட்டு, எல்லாம் நம்ம ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் நோ 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 த இங்கிலீஷ் கவர்மெண்ட் நெவர் அலவுட் ஜட்சன் அதோனிராம் ஜட்சன் இன்டு இந்தியா. வந்த கப்பல்லையே திரும்ப போக வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் பர்மான்னு சொல்லப்படுகிற மியான்மாரில் யாங்கூன் பட்டணத்தில் போய் இறங்கினார். 14 years 14 வருஷம் பர்மிய மொழியை படித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். ஒரு ஆள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அழுதாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் 21,000 பேரை விசுவாசிகள் ஆக்கினார். அல்லேலூயா. வயசான காலத்தில் மனைவியை தான் கையால் புதைச்ச மனுஷன் அவர். மனைவி ஏன்னா யாரும் இல்லை, கிறிஸ்டின் யாரும் இல்லை, தான் கையால் தான் பிள்ளையை புதைக்கணுங்கிற சூழ்நிலையில் இருந்தது. அவர் திரும்ப போகும்போது அவர் காய்ச்சல் இருந்தது, கப்பல்லே செத்து போனார். இன்னைக்கு மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர்லாம் கிடையாது, இன்னைக்கு மாதிரி ஃப்ரீசிங் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அவரை தூக்கி கடலில் போட்டாங்க. He doesn't have a graveyard. சில வருடங்களுக்கு முன்னதாக மியான்மாரில் நான் போயிருந்தேன். 84 சபைகளை சேர்ந்தவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மியான்மாரில் இறங்கின உடனே ஆண்டவரே அதோனிராம் ஜட்சனுக்காக நன்றி. 84 churches I preached to all 84 church leaders as well as the people. என் மீட்டிங்கில் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நான் போகும்போது இறங்கும்போதே நிறைய தமிழ் மக்கள் வந்து ஐயா வாங்க, நான் முதல் முறையாக வர்றேன், நீங்கள் வரமுனால உங்கள் டிவிடிலாம் அங்கே வந்துட்டுயா, நாங்கள் எல்லா மெசேஜ் எங்களுக்கு தெரியும், நாங்களே பார்க்கணும். ஒரே பயங்கர கூட்டம், சர்ச்சில் கூட்டம், 3 ஹாலில் வீடியோலாம் போட்டு நல்ல கூட்டம் நடந்தது. ஆனால் அதுக்கு காரணம் அன்னைக்கு கடல்லையே பணமாய் போனான். நம்ம கல்லறைக்கே $10,000 கட்டி கல்லறை வருஷம் போய் அதுக்கு மாலை மெழுகுவர்த்தி
நல்லா கவனிங்க. சொந்த வீட்டு வந்தவனுக்கு கல்லறையும் கிடைக்கலையா? இதுதான் மிஷனரி லைஃப். அப்படி தியாகம் பண்ணதுனால தான் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சத்தியம் நிலைச்சு நிற்குது. மறந்துடாதீங்க. அந்த சகாப்தம் தொடரணும்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப்பிங். இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தம்பி தெரியும். தேங்க்யூ. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்பவும் தேவனுடைய திட்டமான அழைப்பிற்கேற்பவும் சொல்லப்படாத இடமாகிய பீகாருக்கு 1972ஆம் ஆண்டில் கால்பதித்தார் சகோதரர் டி. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள். அவர் வந்தபோது அவரிடத்தில் வாயிலே மொழி இல்லை, பேசிட வழி இல்லை, பையிலே பொருள் இல்லை, வீடு திரும்பவும் மனதில்லை. காரணம், கிறிஸ்துவை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. ஊழிய ஆரம்பம் தெருவின் ஓரந்தான் என்றாலும் இருதயத்தின் ஏக்கமெல்லாம் ஆத்மபாரம் ஒன்றுதான். அனுப்பினவர் அவரல்லவா, அவரே நடத்துவார் என்ற திடத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதே சுவிசேஷ பிரதிவலி மிஷனரி இயக்கம் என்ற ஜெம்ஸ். கூடவே அன்றைய மிஷனரிகளின் ஊழிய முறைமைகளை பின்பற்றியதால் நிரந்தரமான கனிகளையும் காண முடிந்தது. எமது காரியமாய் யார் போவார் என்ற சத்தம் காதில் கேட்கும்போது யுத்த களத்தில் முதல் வரிசையில் நிற்பதற்கு நான் தயார் என்று உரைக்கும் நாவிற்கு சொந்தக்காரனே மிஷனரி. சொந்தம் பந்தம் யாவும் துறப்பான். அவன் தூரம் சென்று சத்தியம் உரைப்பான். கால்கள் வெந்து உடலை கரைப்பான். உயிரை உருக்கி பரத்தை நிறைப்பான். செத்தால் கூட விதையாய் முளைப்பான். ஆம், இது ஒரு மிஷனரி சகாப்தம். வாருங்கள், பயணிப்போம். பண்டைய காலத்தில் பெண்கள் பொட்டுக்கட்டி விடுதல் என்ற பெயரில் தேவதாசிகளாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட அவல நிலையினை மாற்றவே ஏமி கார்மிக்கேல் என்ற மிஷனரியின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதே டோனாவூரில் ஜொலிக்கும் நட்சத்திர கூட்டம். அதுபோலவே அக்காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அவர்களின் முன்னேற்றமும் வெறுக்கப்பட்டது. இந்த மறுப்பிற்கும் வெறுப்பிற்கும் பதிலடி கொடுக்கவே சீகன் பால்க், கால்ட்வேல் என்ற மிஷனர்கள் பாடசாலைகளை நிறுவி அப்பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டினர். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் அந்த காலத்தில் அடிமாடுகளாகவே கருதப்பட்டனர். அடுப்பை ஊதுவதற்கும் சுகத்தை தீர்ப்பதற்கும் செருப்பை துடைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டனர். இதிலும் கொடுமை என்னவென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள் மேலாடை அணிவது கூட தடை செய்யப்பட்டிருந்தது. இது போன்ற கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் ரிங்கல் தோபே, வில்லியங்கேரி போன்ற மிஷனரி சாதனையாளர்கள். அது மட்டுமா, அக்காலத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களில் உடன்கட்டை ஏறுதல் முக்கிய பங்கு வகித்தது. கணவன் மரித்துவிட்டால் மனைவியும் உடனெரிக்கப்படுவதே உடன்கட்டை ஏறுதல். ஆனால் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையே எரித்து சாம்பலாக்கினர் ராஜாராம் மோகன் ராயோடு இணைந்து வில்லியங்கேரி போன்ற மிஷனரிகள். அந்த காலத்தில் பெண் மருத்துவ தாதியர்கள் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் ஆண் மருத்துவரிடம் பிரசவம் பார்ப்பதையே அவமானமாக கருதி சவமாகி போன கற்பிணிகள் ஏராளம். இந்த கோர சம்பவம் ஐடாஸ் கேடாரின் உள்ளத்தை
உருக்குலைத்ததால் உருவாக்கப்பட்டதே வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை. இன்றைய சூழலில் பீகார் மாநிலத்தில் அரைகுறை ஆடைகளோடு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவதையும் விபச்சாரம் செய்வதையுமே தொழிலாக கொண்டுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 2 கிராமங்களே, அதாவது அமரிட்டோலா, பீராம்பூர் போன்ற கிராமங்களை ஜெம்ஸ் தத்தெடுத்து அவர் பீப்பிள் ப்ராஜெக்ட் மூலமாக பல்வேறு முறைகளில் அம்மக்களின் வாழ்வை சீராக்குவதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவையும் அவர்களுக்குள் பிரதிபலிக்க செய்கிறது. பெண் பிள்ளை பிறந்தால் அவள் என் பிள்ளை இல்லை என்று குப்பை தொட்டியிலோ ரயில் நிலையங்களிலோ தூக்கி எறியப்படும் குழந்தைகளை கரங்களில் அள்ளி அரவணைத்து அவர்களை படிப்பித்து உடுப்பித்து உயிர்ப்பித்து அழகு பார்க்கவே பல இல்லங்களையும் ஹிந்தி மற்றும் ஆங்கில பள்ளிகளையும் தொழில் கல்விகளையும் செவிலியர் பயிற்சி பள்ளிகளையும் ஜெம்ஸ் நடத்தி வருகிறது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லப்பட்டாலும் இன்றும் பீகார் மாநிலத்தில் ஆண்களின் முன்னால் பெண்கள் முகத்தை மறைத்தே செல்வதும் குழந்தைகளை பெற்றெடுக்கும் இயந்திரங்களாக மட்டும் பயன்படுத்துவதும் சகஜமாகி இருந்தது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஜெம்ஸின் மூலமாக தையற் பயிற்சி நிலையம், செவிலியர் பள்ளி, பெண்கள் தொழிற்பயிற்சி பள்ளி மற்றும் கணினி பயிற்சி மூலமாக அவளை உருவாக்கி கம்பீரமாக தலைநிமிர்ந்து நடக்க செய்வதோடு அவர்களது அடிமை சங்கிலியும் உடைத்தெறிவதற்கு உதவி செய்கின்றது. கணவனை இழந்து தவிக்கும் விதவைகள் இன்றும் பீகாரில் மதிக்கப்படுவதில்லை. பொருட்களுக்கு நிகராகவே கருதப்படுகின்றனர். கூடவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் குடும்பத்தினராலும் சமுதாயத்தினராலும் புறக்கணிக்கப்படும் பெண்களுக்கு வாழ்வளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதே ஜெம்ஸின் சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டம். இதன் மூலமாக அப்பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை இயக்கவும் ஆடைகளை தைக்கவும் கற்றுக் கொடுத்து கூடவே தையர் இயந்திரங்களையும் கொடுத்து அவர்கள் தன் சொந்த காலில் நிற்பதற்கும் வழிவகுக்கின்றது நமது ஜெம்ஸ். பண்டைய காலத்தில் அறியாமை இருளில் மக்களின் கண்கள் மறைக்கப்பட்டதால் நோய்கள் தாக்கினாலும் குறி சொல்வோரை நாடினர். பேய்கள் பிடித்தாலும் மந்திரவாதியிடம் ஓடினர். அந்தோ பரிதாபம்! சுகமும் கிடைக்காது, விடுதலையும் இருக்காது. ஆனாலும் கால்கள் அப்பொய்யரை நாடுவதை நிறுத்தாது என்ற நிலையில் இருளின் ஜனத்திற்கு இயேசு என்ற பேரொளியால் பொய்யனை துரத்தி மருத்துவமனைகளை கட்டி நோய்களை குணமாக்கி அறியாமை கட்டுகளை உடைத்தறிந்தனர் நமது மிஷனரி வீரர்கள். அறியாமை என்னும் தெரியாமையால் போலியோ பிள்ளைகள் கண்டு கொள்ளப்படவே இல்லை. குருடர்கள் வழிநடத்தப்படவில்லை. தொழு நோயாளிகள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஊமை செவிடர் உற்று நோக்கப்படவில்லை. மனநிலை பாதிக்கப்பட்டோர் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த பரிதாப நிலையை கண்டு பரிதபித்த நமது மிஷனரிகள் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கும் தனித்தனியாக மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் இல்லங்களையும் என பல ஆரம்பித்து அவர்களை அரவணைத்து அவர்களின் முகத்தில் புன்னகை துளிர்விட வேர்களாயினர் நமது மிஷனரிகள். செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்திட வீட்டின் தலைப்பிள்ளைகளை நரபலி கொடுக்கும் அரக்க நெஞ்சர்களுக்கு நம் இரக்க தேவனை அடையாளம் காட்டி மனதுருக்க இயேசுவின் கல்வாரி விந்தையை அவர்களின் சிந்தையில் ஏற்றினர் நம் மிஷனரிகள். அன்று ஓலைச்சுவடிகளில் மட்டும் எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில்
காகிதத்தில் எழுத்துகள் அச்சுகளாய் அணிவகுக்கும் அச்சடிக்கும் இயந்திரத்தை சீகன் பால்க் நடைமுறைப்படுத்தினதால் நமது நாட்டின் கல்வித்தரம் உயர காரணமானார். இன்றைய சூழலில் பீகாரில் அறியாமையின் காரணமாக மக்கள் நோய்களுக்கும் பேய்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாவற்றுக்கும் மந்திரவாதிகளையே நம்புகின்றனர். அம்மந்திரவாதிகளும் பேய்களை ஓட்டுவதாக கூறி அவர்களை படுத்தும் கொடுமைக்கோ எல்லை இல்லை. சிகிச்சையை குறித்த எந்த அறிவும் இல்லாத இந்த மக்களின் நிலை கண்டு மனதுருகி ஆரம்பிக்கப்பட்டதே ஜெம்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். தரமான இம்மருத்துவமனையினால் மக்கள் சுகம் பெறுவதோடு அன்றி அவர்களுக்கு சுவிசேஷமும் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களில் ஜெம்ஸ் கிளினிக்குகள் உள்ளது. தேவையுள்ள கிராமங்களில் மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மக்களின் பிள்ளைகளையே ஜெம்ஸ் செவிலியர் பயிற்சி பள்ளியின் மூலமாக அவர்களை செவிலியர்கள் ஆக்குவதற்கும் ஜெம்ஸ் உறுதுணையாய் உள்ளது. நரபலி தேவையில்லை, இயேசுவே நமக்காக பலியானார் என்பதை உணர்த்தவும், சாபத்தினால் கட்டப்பட்டவர்களையும் பிசாசின் பிடியில் சிக்கப்பட்டவர்களையும் பில்லி சூனியம் பாவ காரியம் போன்ற எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் ஜெம்ஸ் வட மாநிலங்களில் பல்வேறு சுவிசேஷ கூட்டங்கள் மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தி சாத்தானின் தலையை நசுக்கி 3ஆம் நாள் எழுந்த வெற்றி நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படுகின்றனர். போலியோ குழந்தைகள் என்றால் ரோட்டோரத்திற்கு சொந்தம், குஷ்டரோகி என்றால் குப்பை மேட்டிற்கு சொந்தம். இம்முறையின்படியே எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டவர்கள், டிபி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமையும் அதுவே. அப்படிப்பட்ட நிலையை மாற்றி சரித்திரத்தை புதிதாக எழுத ஜெம்ஸ் போலியோ பிள்ளைகளுக்கு தயாசாகர் என்ற பெயரில் இல்லமும், குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நமது மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையும், எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு உணவு, உடை, கல்வியை கொடுப்பதோடு கல்வாரி நாதரின் அன்பிலும் நடத்தப்படுகின்றனர். சுவிசேஷம் விரைவாக பரவிட, சத்தியங்களை சத்தியமாக எடுத்து சென்றிட, லட்சக்கணக்கானோர் தேவனை நிமிடத்தில் அறிந்திட ஜெம்ஸ் மீடியா போராடி வருகின்றது. இன்னும் ஆழமாக சென்றால் அக்காலத்தில் ஜாதி பிரிவும் ஏற்ற தாழ்வும் தலைவிரித்தாடியது. தாழ்த்தப்பட்டோர் எல்லோருக்கும் எங்கும் எதிலும் தடையே விடையாக கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி கற்றிட தடை, அறிவை பெற்றிட தடை. இதன் விளைவு தரமான கல்வியின்மையால் தரமான வேலையின்மை, தரமான வேலையின்மையால் இழிவான வேலை கிடைத்ததே உண்மை. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தடைகளை உடைத்து, நிறுத்தப்பட்டவர்களுக்கான மடைகளை திறந்து கல்வியை வெள்ளமாய் பாய செய்தனர் அன்றைய சரித்திரம் படைத்திட்ட ஜியு போப், ஜீகன் பால், கால்டுவேல் போன்ற மிஷனரிகள். காவல்துறை உங்கள் நண்பன் என்பார்கள். ஆனால் இன்றும் பீகார் காவல்துறைக்குள் பிரிவுகள் ஏராளம். அவர்களின் உணவு விடுதிகள் வேறு வேறு ஜாதியின் அடிப்படையில். காவல்துறைக்கே இந்நிலை என்றால் சராசரிக்கு என்ன நிலையாக இருக்கும்? இன்னும் குழந்தைகளின் பள்ளிக்கூடத்தை பார்த்தால் வேதனை. பாடப்புத்தகம் ஒன்றுதான், படிக்கும் பள்ளி ஒன்றுதான், நடத்தும் ஆசானும் ஒன்றுதான். ஆனால் மாணவனின் இருக்கை சாக்குப்பையில் தான். அவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லப்பட்டான். இதுபோன்ற ஏற்ற தாழ்வின் அம்புகளை மிதித்து உடைத்து படிக்கட்டுகளாய் மாற்றி
எல்லாரும் தேவ பார்வையில் சமமே என்பதை நிரூபித்திட நமது ஜெம்ஸ் மருத்துவமனையில் எல்லா மக்களுக்கும் சமமான ஒழுங்குமுறைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிக்கூடங்களில் எல்லா மாணவர்களுக்கும் சமமான இருக்கைகளே என்பது போன்ற புரட்சிகளை உருவாக்கி ஜெம்ஸ் ஜெயம் எடுத்துள்ளது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அடிமத்தன வேலைகளும் தர குறைவான தொழில்களுமே வழங்கப்பட்டது. இதன் விளைவாக சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படுவோர் எழும்ப ஆரம்பித்தனர். அசம்பாவிதங்கள் பெருகின. மாநிலத்தின் தராதரமும் கெட்டு போயிற்று. இந்நிலையினை மாற்றிட அப்படிப்பட்டவர்களையும் தேவன் சேனையில் இணைத்து நேசித்ததால் இன்று சாதாரண கற்களும் வைர கற்களாய் மின்னின தேவ பார்வையில். அவர்களும் இன்றைய தலைவர்களாகவும் போதகர்களாகவும் தேசத்தை அசைக்கின்றனர். செருப்பிற்கு அடையாளமாக கருதப்பட்டோரின் பிள்ளைகள் பாலிஷ் செய்யப்பட்ட சூக்களோடு ஆங்கில பள்ளிகளில் கால் பதித்து விட்டனர். வேலைக்கே ஆகாதவென்று தள்ளப்பட்டவனையும் வேலை கொடுக்கிறவனாக மாற்றி வருகிறது எமது ஐடிஐ. சிகிச்சை என்றால் என்ன என்று கேட்ட மக்களின் பிள்ளைகளில் பலர் இன்று சிகிச்சை கொடுக்கும் செவிலியராகிவிட்டனர். நோய்களுக்கும் பேய்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம் இன்று சீசனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் காட்டும் பிரசங்கி ஆகிவிட்டனர். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்ற இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெம்ஸ் பீகாரில் இயேசுவை அறியாததினால் பாவத்திலும் அறியாமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இயேசுவை விசுவாசிக்க செய்து அவர்களுக்கிடையே தரிசனம் பெற்ற சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டால்தான் இந்த பணி கிறிஸ்து வரும் வரை தொடரும் என்பதற்காகவும் சபைகள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்பட்டு வசனத்திற்கு ஒப்புக் கொடுத்தால்தான் கனிதரும் ஊழியம் கடைசி வரை நிலைக்கும் என்ற திட்டமான அடிப்படை சத்தியத்திற்கு ஏற்பவும் சபைகளை ஸ்தாபித்து தேவ திட்டத்தின்படி சீசர்களும் மாக்கப்பட்டனர். பீகார் மாநிலத்தில் இத்தகைய எழுப்புதலை உருவாக்குவதற்கு வந்தோம். சொல்லப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். விசுவாசித்த மக்களுக்கு சபைகளை கட்டினோம். சபைகளின் மூலமாக சீசர்களை உருவாக்கினோம். உருவாக்கப்பட்டோரை தன் சொந்த ஜனத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பிவிட்டோம். இன்று தேவனின் கிரியைகளையும் கண்டுவிட்டோம். ஆனால் மார்த்தட்டிக் கொள்ள இன்னும் முழுமையடையவில்லை. ஊராய் செல்ல ஆட்கள் கிட்டவில்லை. நொண்டி சாக்கை சொல்லி ஜெயம் பெறவும் இல்லை. கட்டுக்கதைகள் பேச நாட்கள் நம்மிடமில்லை. வாருங்கள், கரங்களை கோர்ப்போம், தடைகளை தகர்ப்போம், மலைகளை பெயர்ப்போம், சகாப்தம் படைப்போம். புறப்படு தோழா, புறப்படு. மிஷனரி சகாப்தம் தொடர வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. பிரைஸ். எல்லோரும் எழும்பி நின்று ஒரே ஒரு பாடலை அர்ப்பணிப்பை பாடி அதற்கு பின்பதாக ஒரு பிரசன்டேஷன் கடன் சொல்ல போகின்றோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Let's all stand up and sing this song. ஜீவனுள்ள எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம்,
நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தார். இதற்கு பதிலாக என்ன செய்வோம்? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாக என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கொண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் பரிந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா ஜீவனுள்ள. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து. ஜீவனுள்ள நாட்கள் பாடுவோமா சேர்ந்து? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து. கரங்களை வைத்து சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், ஆமென். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. ஒருவரை கூட சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்வோம். ரெடியா? இது மனுஷன், இது மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுவோம். இது மனுஷர்கள் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும்
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆமென். மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே நன்றி என்று சொல்லுவோம். இது மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் குடும்பத்திலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இது மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எழும்பி நின்று பாடுவோம். உமக்கு சிங்காசனம். எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமா? நன்றி. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் நன்றி வாசம் செய்யும். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாம். ஹல்லேலூயா. எங்கள் சபையிலே வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்களோடு வாசம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒருவேளை உங்கள் கரங்களிலே இந்த என்வலப் வரவில்லைன்னு சொன்னால் நீங்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க. யாருக்கெல்லாம் ஒருவேளை என்வலப் கிடைக்கலையோ அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காமிங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ், இஃப் யூ நாட் ரிசீவ் த என்வலப், ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். இல்லைங்களா? சரி சரி சரி. நேரடியாக ஒரு பிரேக் உங்களுக்கு ஒரு 15 நிமிட்ஸ் கொடுக்குறோம். இந்த பின்பதாக தண்ணீர் கிடைக்கும், ஜூஸும் கொடுப்பார்கள். தயவுசெய்து பிள்ளைகள் வெளியில் போய்விடாதபடி இந்த பக்கம் பற்றிட்டு 15 நிமிடத்திலே திரும்பி வாருங்கள். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஆமென். பிரைஸ். அல்லேலூயா. தயவுசெய்து முன்னால் இருக்க